வணக்கம். குரூப் 1 மெயின்ஸ் முதன்மை தேர்வு கொஸ்டின் அண்ட் இதுதான் அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஜியாகிரஃபி, அதாவது பேப்பர் 4ல் யூனிட் 1 ஜியாகிரஃபியோட கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் இப்போ முடிஞ்ச 2025 முடிஞ்ச கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதிலோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்கள், டிஸ்கிரைப் த கல்ச்சரல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜன். இந்த கொஸ்டின் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக எழுதணும். ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மொழி மற்றும் சமயத்தின் அடிப்படையில், அதாவது எதை அடிப்படையில் இந்திய பண்பாட்டை வந்து விவரிக்க சொல்கிறாங்கன்னா, மொழி மற்றும் சமயத்தின் அடிப்படையில் இந்தியாவின் பண்பாட்டு கூறுகளை விவரிக்கவும். ஓகே, கல்ச்சுரல் ரீஜன்கிற அந்த வேர்டு இருக்குது பாருங்கள், அதை பேஸ் பண்ணி, அதாவது லாங்குவேஜ் அண்ட் ரிலிஜியனை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து கல்ச்சுரல் இது வந்து பிரிக்கணும். இந்தியாவில் பலதரப்பட்ட கல்ச்சர்ஸ் இருக்குது. ஓகே, அதை எப்படி பிரிக்க போகிறீங்க, லாங்குவேஜோ மொழி மற்றும் அதோட சமயத்தை பொறுத்து பிரிக்க போகிறீங்க. ஸோ அப்படின்னா எக்ஸாக்டாக நீங்கள் எழுந்தீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். அதாவது இன்ட்ரொடக்ஷன் என்ன தெரியுங்கன்னா, த டேர்ம் கல்ச்சர் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் கல்ட் ஆர் கல்டஸ். ஓகே, மீனிங் கல்டிவேஷன் ஆர் ரீஃபைன்மெண்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஓகேவா? ஸோ அப்போனா அதுக்கு கல்ச்சருங்கிறது எதை மீன் பண்ணுது பார்த்தீங்கன்னா, கல்டிவேஷன் ஆர் ரீஃபைன்மெண்ட், அதான் அது குறிக்குது. ஸோ அப்போ இந்தியன் கண்ட்ரஸில் பார்க்கும்போது கல்ச்சருங்கிறது சன்ஸ்கிருத்தின்னு சொல்லுவாங்க. சன்ஸ்கிருதி அதுதான் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் கிடையாது. சன்ஸ்கிருத்தின்னா கல்ச்சர்னு மீன் பண்ணுது. இட் சிக்னிஃபைஸ் த ரீஃபைன்மெண்ட் ஆஃப் கஸ்டம். இங்கே கஸ்டம் நம்பிக்கை, ஓகே, பிலீவ்ஸ், லாங்குவேஜ் மொழிகள் மற்றும் நம்ம வாழ்கிற அந்த லைஃப் ஸ்டைல், அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து கல்ச்சரை இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த கல்ச்சர் ரீஜன், அதாவது இல்லை இது ஏன் ஜியாகிரபிக்கல் இதில் வருதுன்னா, இந்த மொழி மற்றும் சமய அடிப்படையை வச்சு இங்கே இருக்கிற இந்தியாவை வந்து கல்ச்சுரல் ரீஜன்ஸ், இந்த ரீஜன் வந்து இந்த கல்ச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பிரிக்க போகிறோம். ஓகேவா? அதாவது கல்ச்சுரல் ரீஜனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுங்க. கல்ச்சுரல் ரீஜன் இஸ் எ ஜியாகிரபிக்கல் ஏரியா வேர் பீப்புள் ஷேர் காமன் கல்ச்சுரல் ட்ரைட். ஸோ இந்த ரீஜனில் இருக்கிறவங்க இந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவாங்க, சவுத்தில் இருக்கிறவங்க இந்த கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு காமன் கல்ச்சர் ட்ரையாட் இருக்கும். அவங்களுடைய அந்த மொழி, அங்கே இருக்கிற ரிலீஜியன், அங்கே ட்ரெடிஷ்னல், அங்கே சோஷியல் ப்ராக்டிஸ் பேஸ் பண்ணி கிவிங் த ரீஜன் ஏ டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டி, அந்த இடத்த வந்து ஒரு அதுக்கான ஐடென்டிட்டியை கொடுக்குது. ஓகேவா? அதுதான் கல்ச்சுரல் ரீஜன்ங்கிறது சொல்கிறாங்க. அஸ் டெஃபினேஷன் என்னென்னா, கல்ச்சுரல் ரீஜன் இஸ் எ ஜியாகிரபிக்கல் ஏரியா வேர் பீப்புள் ஷேர் காமன் கல்ச்சுரல் ட்ரைட்ஸ் சச் அஸ் லாங்குவேஜ், ரிலிஜன், ட்ரெடிஷன்ஸ் அண்ட் சோஷியல் ப்ராக்டிசஸ். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி பிரிக்க போகிறோம். ஓகேவா? இந்தியாவில் கலாச்சாரம் என்பது மனித வாழ்க்கையின் மேம்பாடு மற்றும் பண்பாடு வளர்ச்சியை குறிக்கிறது. ஸோ அதுதான் இந்தியாங்கிறது என்னது, எஸ் எ லேண்ட் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நிறைய கல்ச்சர் இருக்கும், நிறைய டைவர்சிட்டி இருக்கும், அப்போது நம்மளுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு யூனிட்டி இருக்கும். ஓகே, மல்டிபிள் கல்ச்சரல் வந்து இருந்தாலுமே, கல்ச்சுரல் ரீஜன்ஸ் இருந்தாலுமே ஒரு சிங்கிள் நேஷனாக இருக்கிறது தான் நம்மளோட யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இந்தியாவோட. ஓகே, ஸோ இந்த கல்ச்சர், இந்தியன் கல்ச்சருங்கிறது அதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கான்செப்ட்ஸ் எழுதிக்கங்க. அகரியன் பேஸ் பண்ணி, அதாவது இந்த விவசாயிகள் இருக்கல அந்த பகுதிகளை பேஸ் பண்ணி, ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் வில்லேஜ் சிஸ்டமை பேஸ் பண்ணி, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கேஸ்ட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி, ஸ்ட்ராங் ரிலீஜியஸ் ட்ரெடிஷன்ஸை பேஸ் பண்ணி, சீசனல் லைஃப் ஸ்டைல்ஸ் லிங்க்டு வித் மான்சூனை பேஸ் பண்ணி, அதாவது இந்திய கலாச்சாரம் விவசாயம், மதம் மற்றும் சமூக அமைப்புகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா கேன் பி டிவைடட் இன்டு 10 மேஜர் கல்ச்சரல் ரீஜன்ஸ். ஓகேவா? 10 மேஜர் கல்ச்சரல் ரீஜனாக பிரிக்கிறாங்க. நம்ம என்ன கொஸ்டின் என்ன பார்த்தோம், மொழி மற்றும் சமய அடிப்படையில் வந்து 10ஆக பிரிக்கிறோம். ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். லாங்குவேஜ், ரிலிஜன், கஸ்டம்ஸ், எத்தினிசிட்டி பேஸ் பண்ணி பிரிக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா 10 வரும் இதில். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது தான், நீங்கள் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணாலே போதும், முடிஞ்சிச்சு கொஸ்டின். ஓகே, தார்திக் முஸ்லீம் ரீஜன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இவங்க எங்கே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் வேலி முஸ்லீம் ரிலீஜன். அப்படின்னா இவங்க எந்த பகுதிகளில் இருப்பாங்க, மோஸ்ட்லி காஷ்மீர் வேலி, பார்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் லடாக், அந்த பகுதிகளில் இருக்கிறவங்க இங்கே இஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரிலிஜன் பேசிஸில் பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ இவங்களோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி. இவங்களோட கல்ச்சரல் சென்டர் எது பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர். இந்த பகுதி காஷ்மீர் கலாச்சாரத்தின் தாக்கத்துடன் தனித்துவம் பெற்றுள்ளது. இந்த ரீஜனை என்னன்னு சொல்லுவாங்க, தார்திக் முஸ்லீம் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இண்டிக் சீக் ரிலிஜன். அதாவது இதோட லொக்கேஷன் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாப், சண்டிகர் அந்த பகுதிகளில் இருக்கும். இவங்களோட டாமினன்ட் ரிலிஜன் எது பார்த்தீங்கன்னா சீக்கிசம். ஓகே, இவங்க லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பஞ்சாபிஸ் இருப்பாங்க. குருமுகி ஸ்கிரிப்ட் தான் இதில் ஃபாலோ பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா அம்ரிஸ்டர், ஆனந்த்பூர் சாஹிப், இந்த சென்டர்ஸ்லாம் வந்து இந்த இண்டிக் ரீஜன், சீக் ரீஜனில் வரும். பஞ்சாப், சண்டிகர். ஓகேவா? இந்த பகுதி
ஸோ முதல்ல வந்து தார்திக் முஸ்லீம் ரீஜன், நெக்ஸ்ட் வந்து இண்டிக் சீக் ரீஜன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டிக் புத்திஸ்ட் ரீஜன். இது எந்த பகுதியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா லடாக்கும் வரும். இதில் லடாக் முஸ்லீம் ரீஜனும் வரும், புத்திஸ்ட்டும் வரும். அடுத்தது சிக்கிம், ஓகே, தரம்ஷாலா. ஓகே, இதில் இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா புத்திசம் வந்து டாமினண்ட்டாக இருந்தது. ஸோ ரிலிஜன் பேஸ் பண்ணி. ஓகே, ஏன்னா இங்கெல்லாம் மாண்டெசரிஸ் இருக்கும், திபெட்டியன் கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. புத்த மதம் மற்றும் இது மோஸ்ட்லி வந்து மலைப்பகுதி வாழ்க்கையை வந்து சார்ந்தது. ஓகேவா, இது வந்து இண்டிக் புத்திஸ்ட் ரிலிஜன். இப்போ வரைக்கும் 3 பார்த்தோம். தார்திக் முஸ்லீம், இண்டிக் சிக், இண்டிக் புத்திஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஹாரி இண்டிக் ரீஜன். ஸோ இவங்களோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்டில் இருக்கும். இந்த இடத்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா தேவ் பூமின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரித்வார், கேத்ரநாத் பிலிகிரிமேஜ் சென்டர்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். இங்கே தான் போவாங்க இல்லையா பிலிகிரிமேஜ் சென்டர்ஸு. ஸோ அதனால் பார்த்துங்க ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் பகுதிகளில் இருக்கும். இந்த பகுதி வந்து மதம் மற்றும் ஆன்மீக மயமாக விளங்குகிறது. இந்த பகுதி என்ன சொல்லுவாங்க பஹாரி இண்டிக் ரீஜன். அதாவது இந்த பக்கத்தில் ஹிந்து ரிலிஜன்ஸ் இருக்கும், பட் இந்த பஹாரினா என்னது மலைப்பகுதிகள். ஓகேவா, ஸோ இங்கே பிலிகிரிமேஜ்க்கு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் போகிறாங்க டூரிசம். ஓகே, அடுத்தது வந்து மெயின் இண்டிக் ரீஜன், அதாவது ஹிந்து ரீஜன், ஹிந்துவும் கலந்த ரீஜன் பகுதி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். இந்த பகுதியில் இங்கே வந்து டாமினன்ட் லாங்குவேஜ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இருக்கும். மொழி மற்றும் நம்ம எதை பேஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம், மொழி மற்றும் ரிலிஜன். அப்படி பார்க்கும்போது ஹிந்து ரீஜன்ஸ் இதெல்லாம். ஸோ இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குன்னா கேஸ்ட் சிஸ்டம் இருக்கும், ட்ரெடிஷ்னல் சோஷியல் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்தியாவின் இதயமாக கருதப்படுகிறது, சென்டரில் இதயமாக பார்க்கப்படுது. இதுதான் மெயினே. இந்த பகுதியை மேக்ஸிமம் கவர் ஆகிடும். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் இண்டிக் ரீஜன். ஈஸ்டர்ன் பார்த்தீங்கன்னா 6வது, இப்போ நம்ம பார்க்குறது 6வது. இந்த வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, அஸ்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் பகுதிகளில் வரும். இங்கே டாமினன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் எது பார்த்தீங்கன்னா பெங்காலி கல்ச்சர் தான் டாமினன்ட். மிக்ஸ்டு ரிலிஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இங்கே. கிழக்கு இந்தியாவின் கலப்பு கலாச்சாரம் இங்கே வந்து காணப்படுகிறது. அடுத்தது ஈஸ்டர்ன் ட்ரைபல் ரீஜன் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கும். ஸோ இங்கே ட்ரைபல் டைவர்சிட்டி இருக்கும், மேட்ரிலினியல் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஓகேவா, ஈஸ்டர்ன் ட்ரைபல் ரீஜன்ஸ் நார்த் ஈஸ்ட் பகுதிகளில் இருக்கும். இங்கே ட்ரைப்ஸ் அதிகமாக இருப்பாங்க, ட்ரைபல் டைவர்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ வடகிழக்கு இந்தியா பல்வேறு பழங்குடி கலாச்சாரங்களை கொண்டது. இது வந்து 7வது. 8வது பார்த்தீங்கன்னா பெனின்சுலா ட்ரைபல் ரீஜன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா பெனின்சுலா ட்ரைபல் ரீஜன். ஸோ ரொம்ப கீழவும் இல்லாமல் எங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜார்க்கண்ட், ஒடிஷா, சத்தீஸ்கர் அந்த பகுதிகளெலாம் பெனின்சுலா ட்ரைபல் ரீஜன் சொல்லுவாங்க. இது ஏன்னா இந்த பகுதிகள் வந்து ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கும், ஃபாரஸ்ட் பேஸ்டு ட்ரைபல் லைஃப் இருக்கும். ஓகே, இந்த பகுதிகள் வந்து காடுகளை சார்ந்த வாழ்வியலை கொண்டுள்ளது. அடுத்தது 9வது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இண்டிக் ரீஜன் சொல்லுவாங்க. இது எது பகுதிகள் வரும்னா இந்த வெஸ்டர்ன் சைடில் வரும். மகாராஷ்டிரா, குஜராத், கோவா இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் இண்டிக் ரீஜன். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கும், மராத்தி இருக்கும், குஜராத்தி இருக்கும், கோவாவில் வந்து கொன்கானி. ஸோ இது எல்லாமே வந்து இந்த லாங்குவேஜஸ் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து வெஸ்டர்ன் இண்டிக் ரீஜன் சொல்லுவாங்க. இதோட சென்டர் எங்கே பார்த்தீங்கன்னா மும்பை அண்ட் அகமதாபாத்தில் முக்கியமான சென்டர்ஸ். ஓகே, மேற்கிந்திய வணிக மற்றும் நகர கலாச்சார மையமாக இது வந்து உள்ளது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம பகுதி கீழே, ஓகேவா, டிராவிடன் ரீஜன் சொல்லுவாங்க. இது இந்த சவுத்து இதெல்லாம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், இதுதான் டிராவிடன் ரீஜன் சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து லாங்குவேஜ் டிஃபர் ஆகும். எப்படி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, டிராவிடியன் லாங்குவேஜஸ் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம்லாம் வந்து பேசுவாங்க அந்தந்த ரீஜனில். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் வந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். திராவிட கலாச்சாரம்னு சொல்லுவாங்க. மொழி, கலை மற்றும் கட்டிடக்கலை மூலம் சிறப்பாக விளங்குகிறது. ஸோ இது வந்து டிராவிடன் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாகவே எழுதிடலாம். ஓகே, ஸோ மேலேருந்து ஜம்முன்லேருந்து தொடங்கணும். ஓகேவா, ஸோ தார்திக் முஸ்லீம் ரீஜன்லேருந்து தொடங்கி கீழே டிராவிடன் ரீஜன் வரைக்கும் மொத்தம் 10 கல்ச்சுரல் ரீஜன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாத்தோட நேமும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தார்திக் முஸ்லீம் ரீஜன், அடுத்தது இண்டிக் சீக் ரீஜன், அடுத்தது இண்டிக் புத்திஸ்ட் ரீஜன், அடுத்தது வந்து பஹாரி இண்டிக் ரீஜன், அடுத்தது வந்து மெயின் இண்டிக் ரீஜன், ஈஸ்டர்ன் இண்டிக் ரீஜன், ஈஸ்டர்ன் ட்ரைபல் ரீஜன், பெனின்சுலா ட்ரைபல் ரீஜன், அடுத்தது வெஸ்டர்ன் இண்டிக் ரீஜன், டிராவிடன் ரீஜன். ஓகேவா, ஸோ இந்த கல்ச்சுரல் ரீஜன்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் தான் ஒரு பெரிய டிட்டர்மினண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்மளது வந்து மல்டி லிங்குவல் கண்ட்ரி வித் 4 மேஜர் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா 4 லாங்குவேஜ் ஃபேமிலி இருக்குது. இந்த தனித்தனி லாங்குவேஜஸ்லேயே
4 ஃபேமிலிஸ் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இண்டோ யூரோப்பியன், அதாவது ஆரியன், அடுத்தது டிராவிடியன் கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா, அடுத்தது ஆஸ்ட்ரிக்னு ஒன்று இருக்குது, சைனோ திபோட்டியன்னு இருக்குது. ஓகே, ஸோ லாங்குவேஜை பேஸ் பண்ணி இங்கே லாங்குவேஜை பற்றி பார்க்கும்போது லாங்குவேஜ் தான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 வந்து தான் இந்த லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் ஸ்டேட்டை பிரித்தாங்களே. ஸோ அப்போனா அந்த இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்குங்க. ஓகே, அதுக்கு முதல்ல வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்து அதுக்கப்புறம் கமிட்டிஸ் அமைச்சு லாங்குவேஜ் மூலமாக கொடுக்கலாம் ஸ்டேட்டுன்னு அப்படின்னு கொண்டு வந்தது தான் லாங்குவேஜ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. ஓகே, ஸோ ரிலிஜன் வந்து கல்ச்சுரல் ரீஜனில் வந்து, அதாவது ரிலிஜன்கிறது எந்த அளவுக்கு டிட்டர்மினண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, என்னென்ன முக்கியமான ரிலிஜன்ஸ் பார்க்கும்போது ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசமில் முக்கியமான ரிலிஜன்ஸ் இதில். ஓகே, இது வந்து ரிலிஜன்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட சோஷியல் கஸ்டம்ஸ், ஃபெஸ்டிவல்ஸு, அவங்களோட செட்டில்மெண்ட் பேட்டர்ன் பேஸ் பண்ணி இந்த ரீஜன்ஸை வந்து நம்ம பிரிக்கிறோங்கிறது சொல்கிறோம். ஸோ அப்போனா ரோல் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக் டான்ஸ், அந்த நாட்டுப்புற கலைகள், அவங்களோட ஃபெஸ்டிவல் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து ரிச்சுவல்ஸ், அவங்க ஃபாலோ பண்ணுற இந்த ரிச்சுவல்ஸ், அதாவது பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் லிங்க் பிட்வீன் என்விரான்மெண்ட் அண்ட் ட்ரெடிஷனுங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த 10 ரீஜன்ஸை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே, கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கல்ச்சரல் ரீஜன்ஸ் ரெஃப்ளெக்ட்ஸ் எ காம்ப்ளெக்ஸ் மொசைக் ஷேப்டு பை ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, லாங்குவேஜ் அண்ட் ரிலிஜன். Okay, despite vast diversity, a strong thread of unity binds this region together அப்படிங்கிறது சொல்கிறோம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி எக்ஸ்பிரஸ் த்ரூ கல்ச்சுரல் ரீஜன்ஸ் மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஓகே ஃபைனல். ஸோ வந்து இதுதான் வந்து கல்ச்சரல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ், ரிலிஜன் அண்ட் கஸ்டம்ஸுங்கிறது. இந்த 10 இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். லடாக்கி, காஷ்மீரி, சிங்க்கு, கின்னூரி, ஹிந்தி கல்ச்சுரல் ரீஜன், இதுக்கு அதர் நேம்ஸ் நம்ம பார்த்ததுலே. ஓகே, மிக்ஸ்டு கல்ச்சரல் ரீஜன்ஸ், ஓகே, பெங்காலி கல்ச்சரல் ரீஜன், ட்ரைபல் ஹிந்து கல்ச்சரல் ரீஜன், மராத்தி ஹிந்து கல்ச்சரல் ரீஜன், அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிராவிடியன் கல்ச்சரல் ரீஜன். ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து 10 ரீஜன்ஸ் பிரிச்சிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான கொஸ்டின், நல்லா இருக்குது, கொஞ்சம் இன்னும் டெப்த்தாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கல்ச்சரல் ரீஜன்னா ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி எழுதலாம். ஓகே, எனிஹவ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரலைஸ்டாக படிக்கும்போது புரியும். ஓகே, எக்ஸ்பிளைன் அபவுட் த பாப்புலேஷன் டென்சிட்டி. இது வந்து மோஸ்ட் ரெஸ்பெக்டட் கொஸ்டின் ஜியோகிரஃபிலே சொல்ல. பாப்புலேஷனுங்கிறது நம்மளோட சிலபஸில் இருக்கிற ஒன்று. ஸோ சிலபஸை பேஸ் பண்ணி தான், சிலபஸை தாண்டி எதுவுமே கேட்கறதில்ல. ஸோ சிலபஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி ரெஃபர்ஸ் டு எ நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் பெர் யூனிட் ஏரியா. முதல்ல பாப்புலேஷன் டென்சிட்டினா என்னன்னு எழுதணும். ஓகே, மக்கள் அடர்த்தி என்பது குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. அந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வாழ மக்களோட எண்ணிக்கையை பேஸ் பண்ணி அந்த டென்சிட்டி அடர்த்தியை வந்து நம்ம கணிக்கிறாங்க. ஓகேவா, இட் இஸ் ஏன் இது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் ப்ரெஷர் ஆன் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை பேஸ் பண்ணி. இப்போ நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கும்போது நீங்கள் இன்னும் கிளியராகவே புரியும். அக்கார்டிங் டு த 2011 சென்சஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் பேஸ் பண்ணி, அதாவது அந்த பகுதி பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் பேஸ் பண்ணி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 382. இது வந்து 2011 டேட்டா, நம்மக்கிட்ட அந்த டேட்டா தான் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம எழுதும். ஈவன் இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து ப்ரிலிம்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பில் 382. அதே மாதிரி தமிழ்நாடும் கேட்டிருக்காங்க பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளோ. ஸோ ரொம்ப ஃபேன்சி நம்பராக இருக்கும் 555 555. ஓகே, ஸோ டென்சிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். சிக்னிஃபிகேஷன் ஆஃப் பாப்புலேஷன் டென்சிட்டி, மக்கள் இந்த அடர்த்தி இருக்கு இல்லையா, ஸோ இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மக்கள் அடர்த்திங்கிறது ஏரியா ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி லோ டென்சிட்டி, இதே அப்படியே இன்னும் பிரிப்போம், இன்னும் அந்த டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ மக்கள் அடர்த்தியை வந்து முதல்ல அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெஃப்ளெக்ஸ் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் என்ன, அதை பேஸ் பண்ணி அதோட அது பறந்துருக்கிறது பார்த்து அதோட பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுப்போம் முதல்ல. ரெண்டாவது இண்டிகேட் ப்ரெஷர் ஆன் லேண்ட் அண்ட் ரிசோர்ஸ். ஸோ ஒரு இடத்துல வந்து அதிகமாக வந்து மக்கள் அடர்த்தி இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து என்ன ஆகும், ப்ரெஷர் அந்த பகுதியில் இருக்கிற லேண்ட் அண்ட் ரிசோர்ஸஸில் அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ அதே மாதிரி இட் ஹெல்ப்ஸ் இன் பிளானிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன் டெவலப்மெண்ட். அது எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிளானிங் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி ரீஜனல் இன்இக்வாலிட்டிஸும் அங்கே காமிக்குது. மக்கள் அடர்த்தி வளங்களின் பயன்பாடு மற்றும் வளர்ச்சி திட்டமிடலுக்கு முக்கியமான அளவுகோல்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸ்டேட் லெவல் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் டென்சிட்டி இன் இந்தியான்னு பார்க்கும்போது எந்த மாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டியை பேஸ் பண்ணி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி லோ டென்சிட்டி,
ஓகேவா? ரொம்ப கம்மியாக இருக்கிறது எங்கே பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே ரிமோட்டாக இருக்கும், ரொம்ப இன்அக்சசிபிள் ரீஜனாக இருக்கும். அதிகமாக நடமாட்டம் இல்லாத, மக்கள் நடமாட்டம் இல்லாத. ஏன்னா ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அதோட கேரக்டர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் கண்டிஷன் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குங்கிறது தான் இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸ்டேட்ஸ் என்ன மாதிரி ஸ்டேட் பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இது பாப்புலேஷன் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 17 தான் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர், ரொம்ப கம்மி. இந்தியாவிலே ரொம்ப கம்மி எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஸோ வந்து இன்அக்சசிபிள் ரீஜன் இங்கே இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா மலை காடுகள் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய பேர்னால வந்து வாழ முடியாது. ஸோ இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா அங்கே இருக்கிற அனிமல்ஸை ஃபேஸ் பண்ணணும், அங்கே இருக்கிற ஹார்ஷ் கண்டிஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணும். சிக்கிமில் வந்து பார்த்தீங்கன்னா இது மவுண்டெனஸ் டெரைன், அதனால வந்து 86 பேர் தான் ஓகே பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். நான் சொல்கிறது தான். அந்தமான் அண்ட் நிக்கோபார் வந்து 46 தான். ஏன்னா இது ஐசோலேட்டடாக இருக்குது. இந்த பகுதிகள் என்னது, எஸ்ட்ரீம்லி லோ டென்சிட்டி இருக்கிற பகுதிகள், மலைப்பகுதி மற்றும் அணுக முடியாத பகுதிகளில் மக்கள் அடர்த்தி குறைவாக உள்ளது. அடுத்தது லோ டென்சிட்டி, கொஞ்சம் ரொம்ப எஸ்ட்ரீம்லி லோ டென்சிட்டி விட கொஞ்சம் அதிகம், ஒரு 100லேருந்து 250 பேர் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மலைப்பகுதியாக தான் இருக்கும். இதுவும் ஹில்லி டெரெயின் இருக்கும், ஃபாரஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், டெசர்ட் இல்லைன்னா டெசர்ட் கண்டிஷனாக இருக்கும். இந்த என்னென்ன ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மெகாலயா, நாகாலாண்ட், மணிப்பூர், அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அதிகமாக குளிர் பகுதி அதிகமாக இருக்கிறதுனால மக்களும் வந்து இங்கே அடர்த்தி கம்மியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது மலைப்பகுதிகள், இங்கேயும் மக்கள் அடர்த்தி கம்மியாக இருக்கும். அடுத்தது ராஜஸ்தான் ஏன் பார்த்தீங்கன்னா இது டெசர்ட் ரீஜனுங்கிறதுனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷ். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புவியியல் தடைகள் மற்றும் வளங்களின் குறைபாடுனால வந்து மக்கள் அடர்த்தி வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக மீடியமாக இருக்கும், ஒரு 250லேருந்து 500 பேர் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இது மிக்ஸ்டு எக்கனாமியாக இருக்கும். இங்கே அக்ரிகல்ச்சரும் இருக்கும், இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும், கலந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அர்பனைசேஷனும் அர்பனைசேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நகரமயமாக்கல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். ஓகே, என்ன மாதிரி ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா டீ பிளான்டேஷனால் வந்து மக்கள் இங்கே வந்து அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இந்த பகுதிகளில் கொஞ்சம் ஆளுங்க மாடரேட்டாக இருப்பாங்க. திரிபுரா அடுத்தது, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, கர்நாடகா, ஜார்க்கண்ட் இந்த பகுதிகளில் வந்து அக்ரிகல்ச்சர் மினரல்ஸ் இருக்கிறதுனால இங்கே ஓரளவுக்கு மாடரேட் டென்சிட்டி இருக்கும். அடுத்தது மகாராஷ்டிரா, குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்கிறதுனால இங்கேயும் மாடரேட்டாக இருக்கும். இந்த பகுதிகள் வந்து விவசாயம் மற்றும் தொழில் இரண்டும் வளர்ச்சி பெற்றுள்ளனங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ 500லேருந்து 1000 பேர் இருப்பாங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மண் வளம் வந்து நல்லா இருக்கும், டெவலப்டு அக்ரிகல்ச்சர் இருக்கும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கும். ஸோ இது என்ன மாதிரி பகுதிகள் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப், ஹரியானா, ஸோ இங்கெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கிறதுனால மக்களும் அதிகமாக இருப்பாங்க, அதனால தான் ஹை டென்சிட்டி அப்படிங்கிறது வருது. தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸும் நல்லா இருக்கும், அக்ரிகல்ச்சரும் நல்லா இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்குது. அதை நான் சொன்னேன் இல்லையா, 555 ஃபார் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ அப்போனா இங்கே ஹை டென்சிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கேரளா, இது வந்து கோஸ்டல் வகையில் பார்த்திங்கன்னா ஃபெர்டைல் பிளெயின்ஸ் வந்து இருக்குது இங்கே நல்லா. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் பார்த்திங்கன்னா கங்கா பிளெயின்ஸ், ஸோ அதனால் நல்ல வளர்ச்சி இருக்கும், ரிசோர்ஸஸ் இருக்கிறதுனால வளமான நிலம் மற்றும் தொழில் வளர்ச்சி மக்கள் அடர்த்தியை அதிகரிக்கின்றன. ஸோ இதெல்லாம் என்னது, இந்த பகுதியெலாம் 500க்கு மேலே இருக்கும் ஒரு பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் ஹை டென்சிட்டி. அடுத்தது ஏரியா ஆஃப் வெரி ஹை டென்சிட்டி பார்த்திங்கன்னா 500லேருந்து 1000 இல்லை 1000க்கு மேலே இருக்கும். இது பகுதிகள் முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்ல அர்பனைஸ்டாக இருக்கும், நகரமயமாக்கல் இருக்கிற பகுதிகளில் தான். ஏன்னா அங்கே போனீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்யலாம், அந்த நிறைய பேர் வந்து மைக்ரேட் ஆகி போவாங்க ரூரல்லேருந்து அர்பனுக்கு. எப்போவுமே வந்து ரூரல்லேருந்து அர்பன் மைக்ரேஷன் தான் அதிகம். ஓகேவா, ஸோ மைக்ரேஷன், ஃபெர்டைல் பிளெயின்ஸ். அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பீகார் பார்த்திங்கன்னா ஃபெர்டைல் மண்வளம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா 1102. ஓகேவா, அடுத்தது வெஸ்ட் பெங்கால் பார்த்திங்கன்னா 1029. ஏன்னா இங்கே அக்ரிகல்ச்சரும் நல்லாயிருக்கும், இண்டஸ்ட்ரியும் நல்லாயிருக்கும். டெல்லி பார்த்திங்கன்னா மெயின் அர்பனைசேஷனால் தான் இங்கே ரொம்ப அதிகம், டெல்லியில் ரொம்ப அதிகம் இது டென்சிட்டி. ஏன்னா 11,297 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் பேர் இருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சண்டிகர், புதுச்சேரி, லக்ஷதீப்லலாம் வந்து ஹை டென்சிட்டி, நகரமயமாக்கல் மற்றும் குடிபெயர்ச்சி அதிக மக்கள் அடர்த்திக்கு காரணமாக உள்ளது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அஃபெக்ட் பண்ணுறது ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்.
பார்த்தீங்கன்னா climate relief, soil fertility பேஸ் பண்ணி, எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ், எம்ப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி, அடுத்தது சோஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷனை பேஸ் பண்ணி சொல்லலாம். அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் அண்ட் கனெக்டிவிட்டியை பேஸ் பண்ணி, புவியியல், பொருளாதாரம் மற்றும் சமூக காரணிகள் மக்கள் அடர்த்தியை நிர்ணயிக்கின்றன தெரிஞ்சுக்கிறோம். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பாப்புலேஷன் ப்ரெஷரை வந்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணணும்னா ரீஜனல் டெவலப்மெண்ட்டும் சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டும். ஸோ நம்மளோட இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷன் டென்சிட்டி நம்மளுக்கு என்ன உணர்த்துது பார்த்தீங்கன்னா கிளியர் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் ஸ்பேர்ஸ்லி பாப்புலேட்டட் மவுண்டேனியஸ் ரீஜன் அண்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஃபெர்டைல் பிளெயின்ஸ் அண்ட் அர்பன் ஏரியாஸ். ஓகேவா? ஸோ இந்தியாவில் வந்து மக்கள் அடர்த்திங்கிறது மாறுபாட்டு வளர்ச்சி சமநிலைத்தன்மை காட்டுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா மவுண்டனஸ் ரீஜனில் கம்மியாக இருக்காங்க மக்கள், அதே மாதிரி டென்ஸ்லி பாப்புலேட்டட் எங்கே இருக்காங்க, நல்ல ஃபெர்டிலான ரீஜன், நல்ல அர்பனைஸ்டு பிளேசஸில் டியூ டு மைக்ரேஷனால் அதிகமாக இருக்காங்க. ஓகே, ஸோ இதை சரி செய்யணும் அப்படின்னா சமநிலையில் வைக்கணும்னா நல்ல ப்ராப்பரான திட்டமிடல் வந்து இருந்தால் மட்டும்தான் முடியும். ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் தான், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஓகே, ஃபைனலாக ஜஸ்ட் டேக் அவே பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் இந்தியா, ஹைலி அன்இவல் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம இந்தியாவில் இருக்கும். முக்கியமாக 5 டென்சிட்டி ஜோன்ஸாக நம்ம பிரிக்கிறோம். எக்ஸ்ட்ரீம்லி ஹைனா அபவ் 1000 வந்து பீகார், வெஸ்ட் பெங்கால், டெல்லி இதெல்லாம் வரும். ஹை டென்சிட்டி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடுலாம் வரும். மாடரேட் டென்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா குஜராத், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா இருக்கும். அதே மாதிரி லோ டென்சிட்டி போனீங்கன்னா இன்னும் கம்மி, அதான் மலைப்பகுதிகள் மற்றும் டெசர்ட்லாம் பார்க்கும்போது ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ் சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம்லி லோங்கிறது ரொம்ப இன்அசசபிள் ஏரியாஸ், ரக்கட் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ்லாம். ஓகே, த பேட்டர்ன் ரெஃப்ளெக்ட் என்ன மாதிரி இது ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா அங்கே ரிலீஃப், கிளைமேட், சாயில் ஃபெர்டிலிட்டி, அர்பனைசேஷன் அண்ட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமாக இந்த 1921 1921 என்ன சொல்லுவாங்க, இயர் ஆஃப் த கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அந்த நேரத்தில் தான் நெகட்டிவ் பாப்புலேஷன் க்ரோத் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அண்ட் டென்சிட்டிலும் பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஜஸ்ட் இது ஒரு ஃபேக்ட்டுக்காக தான். ஆஃப்டர் 1921 இயர் ஆஃப் த கிரேட் டிவைட்க்கு அப்புறம் தான் பாப்புலேஷன் டென்சிட்டிலாம் இன்க்ரீஸ்டு ஸ்டெடிலின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 15 மார்க் கொஸ்டின் ஜியோகிரஃபியில் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன மாதிரி எழுத போகிறோம், பாப்புலேஷன் டென்சிட்டியை பற்றி ஃபுல்லாக எழுதுங்க, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு போட்டாங்க. அப்போ நீங்கள் அதோட முக்கியத்துவம் எழுதணும், அது என்ன மாதிரி அதை டிவைட் பண்ணி எழுதும் போது எக்ஸ்ட்ரீம் லோ டென்சிட்டி, அதுக்கப்புறம் மாடரேட் டென்சிட்டி, ஹை டென்சிட்டி, எக்ஸ்ட்ரீம் ஹை டென்சிட்டி, அதாவது வெரி ஹை டென்சிட்டி, இந்த மாதிரி 5 பிரித்து எழுதிட்டிங்கனாலே முடிஞ்சிச்சு பாப்புலேஷன் டென்சிட்டிங்கிறது. முக்கியமாக அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்கணும், எவ்வளோ டென்சிட்டி இருக்குங்கிறது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து டேட்டா ரொம்ப முக்கியம், அதுக்கான ரீசன்ஸும் நீங்கள் எழுதணும். இது எழுதினாலே இதுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து போகலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்பிளைன் த விஷன் ஆஃப் த இந்தியன் ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்தியன் ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி. ஓகே, ஸோ வந்து இந்திய விண்வெளி கொள்கை இருக்கு இல்லையா, 2023 கொண்டு வந்தாங்களா, அதன் அடிப்படையில் வந்து இந்திய விண்வெளித்துறையின் நோக்கத்தை வந்து விளக்கவும் எழுதியிருக்காங்க. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து ரிலீஸ் த இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி வந்து 2023 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கவர்மெண்ட் டாமினேட்டட் மாடல் டு த எப்படின்னா கமர்ஷியல் அண்ட் ப்ரைவேட் செக்டர் டிரைவன் ஸ்பேஸ் சிஸ்டமாக வந்து மாற்றினாங்க. முதல்ல கவர்மெண்ட் டாமினேட் மாடலாக தான் இருந்தது இல்லையா நம்மளுக்கு ஸ்பேஸ்னாலே. அது இப்போ வந்து எப்படி மாற்றிருக்காங்க இந்த ஸ்பேஸ் பாலிசியில், கமர்ஷியலாக, ப்ரைவேட் செக்டர் டிரைவன் ஸ்பேஸ் எக்கோசிஸ்டமாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான குளோபல் ஸ்பேஸ் எக்கனாமி பிளேயர்னு சொல்லலாம். அரசின் ஆதிக்க முறைமையிலேருந்து தனியார் பங்களிப்பை அதிகரிக்கும் ஒரு புதிய மாற்றத்துக்கு வந்து இது வந்து கொண்டு வந்திருக்கு இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி 2023. ஓகே, இது வந்து ஒரு எமர்ஜிங் நியூ ஸ்பேஸ் ஏஜ்னே சொல்லலாம். ஓகே, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கில் வந்து ஸ்பேஸ் டெக் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஸ்பேஸ் டெக் கம்பெனிஸ்க்கெலாம் வந்து இன்சென்டிவ், சப்சிடிஸோட லோன்ஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி அதுக்கு இன்குபேஷன் சென்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஏன்னா இந்த ஃபீல்ட்ஸில் வந்து இப்போது வந்து வளர்ந்து வரும் ஒரு எமர்ஜிங் இதுவாக இருக்கிறதுனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அப்போனா அது கண்டிப்பாக கமர்ஷியலைசேஷன், ஸோ ப்ரைவேட்டோட இதுவும் இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும் தான் இந்த பாலிசியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ பேக்ரவுண்டு பார்க்கும்போது இயர்லி ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம்ஸ் பற்றி பார்க்கும்போது சேட்டலைட் கம்யூனிகேஷன் பாலிசி 1997 இருந்தது. ஓகே, இன்ட்ரடியூஸ்டு இதில் எப்படி
கமர்ஷியல் இது கொண்டு வந்தாங்கன்னா எஃப்டிஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க கைட்லைன்ஸோட, பட் லிமிட்டெட். ஓகேவா, லிமிட்டெட் சக்ஸஸ். ரிமோட் சென்சிங் டேட்டா பாலிசி வந்து 2001, அதை வந்து 2011 அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரீப்ளேஸ்டு பை நேஷனல் ஜியோ ஸ்பேஷியல் பாலிசி 2022. இப்போது அடுத்தது டிராஃப்ட் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ் பில்னு 2017 வந்து இது லேப்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, திஸ் எஃபர்ட்ஸ் வந்து லேக்கடு கம்ப்ரென்சிவ் லீகல் பேக்கிங் அண்ட் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் இன்சென்டிவ்ஸ். ஓகே, ஸோ இப்போது வந்து ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்கனாமிக் ரீசன் பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் த குளோபல் ஸ்பேஸ் எக்கனாமி வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி 60 பில்லியன் பை 2030 வந்து கொண்டு வரணுங்கிறதா நம்மளோட நோக்கம். டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் புஷ்ன்னு பார்க்கும்போது ஸ்பேஸ் ப்ளூ ஆரிஜின் மாதிரியான ஸ்பேஸ் ஃபிலிம்ஸ் வரும்போது லான்ச் காஸ்ட் வந்து நம்மளுக்கு குறையும். இனோவேஷன்ஸ் எக்கோசிஸ்டம் வந்து அதிகரிக்கும். ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் செக்யூரிட்டி நீடுன்னு பார்க்கும்போது ஃபாரின் சேட்டலைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது குறையும். டேட்டா அண்ட் கம்யூனிகேஷனுக்கா ஹை அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதிகரிக்கும். இதில் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பும் அதிகரிக்கும். அதான் சொன்னேன் இல்லையா, ஸ்பேஸ் டெக் வந்து இப்போ நிறைய ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து அதில் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓவர் 2 lakh ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய வரும். ஓகே, ஸோ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் இந்தியன் ஸ்பேஸ் பாலிசின்னு பார்க்கும்போது இது விஷன் பார்க்கும்போது இட் ஃப்ளாரிஷிங் கமர்ஷியல் ஸ்பேஸ் எக்கோசிஸ்டம் கொண்டு வராங்க. இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்குன்னு பார்க்கும்போது இந்தியன் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அத்தாரைசேஷன் சென்டர் இன்ஸ்டிடியூஷன். என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது கீழே வரும்? இது வந்து இந்த இன்ஸ்பேஸுங்கிறது என்னென்னா இந்தியன் நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் அத்தாரைசேஷன் சென்டர் சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா இந்த கிளியரன்ஸ் கொடுக்கும் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஆனால் கிளியரன்ஸை கொடுக்குறது இவங்க தான் ப்ரொமோஷன் பாடி, ரெகுலேட்டரி பாடி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் NSILன்னு சொல்லுவாங்க. இது வந்து கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜியை கொண்டு வருது. அடுத்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்ன்னு நம்ம இந்தியாவில் இருக்குது. இவங்க இந்த பாலிசி மேக்கிங், இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேஷன்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீடிஃபைன்ட் ரோல் ஆஃப் இஸ்ரோவோட ரோல் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ்டு மிஷனில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் இது வெளில வரதுனால. அதே மாதிரி நல்ல ஸ்ட்ராட்டஜிக் மிஷன்ஸ் லைக் சந்திராயன் ப்ரோக்ராம், ககன்யான் மிஷன், இது சக்ஸஸ்ஃபுல்க்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணும். மெச்சூர் டெக்னாலஜி டு இண்டஸ்ட்ரீஸாக மாறும் போது. ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் செக்டரோட ரோல் இருக்கிறதுனால எண்ட் டு எண்ட் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். சேட்டலைட் மேனுஃபேக்சரிங்கில், லான்ச் வெஹிக்கல்ஸில், கிரவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், இதெல்லாம் வந்து கமர்ஷியலைசேஷன் வரும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது என்னென்னா ஆப்ரேட் குளோபலி அண்ட் என்கேஜ் இன் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதோட பாலிசியோட சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவம்னு பார்க்கும்போது எக்கனாமிக் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குளோபல் ஸ்பேஸ் எக்கனாமிக். அடுத்தது டெக்னாலஜிக்கு அட்வான்ஸ்மெண்ட்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஓகே, ஃபாரின் டேட்டா அண்ட் சேட்டலைட்டை நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டாம். அது இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இதெல்லாம் முக்கியத்துவம்னு நீங்கள் எழுதலாம். ஓகே, சேலஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் இன்ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இன்ஸ்டிடியூஷனில் இன்னுமே இருக்குது. ஸோ நோ கிளியர் டைம்லைன் கொடுக்கல இதோட இம்ப்ளிமெண்டேஷன் இந்த பாலிசியோட. ஸோ அதுவுமே இதோட சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ்லாம் சில இஷ்யூஸ் இருக்குது. லைசன்சிங் மெக்கானிசமில், லயபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க்கில் இன்னும் சில இதெல்லாம் வீக்னஸ் இருக்கிறதுனால இது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வீக் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசமும் வந்து வீக்காக தான் இருக்குது. ஆனால் சட்ட ரீதியான ஆதரவு இன்னும் குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, வே ஃபார்வர்ட்னு பார்க்கும்போது இதோட கம்ப்ரென்சிவ் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸில் கிராண்ட் ஸ்டாச்சுரரி டேட்டஸ் டு இன்ஸ்பேஸ். ஸோ இந்த இன்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இல்லை கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ அதுக்கு வந்து ஸ்டாச்சுரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லைசன்சிங் நார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து கொடுக்கணும் இந்த புதுசாக வந்திருக்கிற இந்த ஸ்பேஸ் இதில். அடுத்தது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இட் ப்ரொமோட் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமை வந்து கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுது அண்ட் இனோவேஷன் கிளஸ்டர்ஸையும் இது ப்ரொமோட் பண்ணுது. ஸோ தெளிவான சட்ட அமைப்பு மற்றும் விதிமுறைகளை இந்த கொள்கையை வந்து வெற்றிகரமாக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம இங்கே கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி 2023ங்கிறது எதை மார்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷனல் ஷிஃப்ட் இன் இந்தியா ஸ்பேஸ் செக்டர். இந்த ஸ்பேஸ் பாலிசி இருக்குல்ல 2023, இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனல் ஷிஃப்ட்டுன்னு சொல்லலாம் ஸ்பேஸ் செக்டரில். ஏன்னா இது வந்து எதுக்கு புதுசாக இது பண்ணியிருக்கு, ப்ரைவேட் பிளேயர்ஸை வந்து உள்ளே வரதுக்கும் குளோபல் ட்ரெண்டு கூட அலைன் ஆகிறதுக்கும் இது வந்து ஒரு முக்கியமான இதாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்தியாவோட ஸ்பேஸ் பாலிசி 2023. ஸோ இருந்தாலுமே ஹவெவர் பாலிசி மஸ்ட் பி காம்ப்ளிமெண்டட் வித் ப்ராப்பரான அது சட்டமைப்பு இருக்கணும். அதுக்கு ரெகுலேட்டரி கிளாரிட்டி, ஓகேவா, ஒழுங்குமுறைப்படுத்தணும் ஒரு கிளாரிட்டியோட. அடுத்தது டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன், ப்ராப்பராக டைம்லி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும்.
எதுக்குன்னா டு ஃபுல்லி ரியலைஸ் இந்தியாவோட ஆம்பிஷன் இந்த செகண்ட் ஸ்பேஸ் ஏஜ், அடுத்த லெவலுக்கு நம்ம ஸ்பேஸை எடுத்துகிட்டு போனோம்னா இதெல்லாம் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக வந்து அதை ரெகுலேட் பண்ணுறதுனால சட்டமயமாக்கலை வந்து ப்ராப்பராக கொண்டு வரதுனால இது வந்து சக்ஸஸ் ஆகும் இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி 2023. ஸோ இதுதான் வந்து இந்த இந்தியன் ஸ்பேஸ் பாலிசியில் 2023 சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எழுதினாலே போதும். ஓகேவா? ஸோ முக்கியமாக இதில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி கண்டிப்பாக எழுதியே ஆகணும். அதுதான் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கும். ஓகே, அடுத்த கிளாஸில் குரூப் அண்ட் மெயின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸில் வந்து வேறு ஒரு கொஸ்டினில் பார்க்கலாம். தேங்க்யூ.